வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அடுத்து 37th சம் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோ இஸ் த லார்ஜஸ்ட்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 ஆப்ஷனில் எந்த ரேஷியோ லார்ஜஸ்டான ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4ல் எது லார்ஜஸ்டான ரேஷியோ அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி நம்ம லார்ஜஸ்ட் ரேஷியோ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரேஷியோ என்னது 5:7. அதுதான் ஃபஸ்ட்டு ரேஷியோ. இப்போ இந்த மாதிரி ரேஷியோலேருந்து கண்டுபிடிங்க சொல்லி அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம், 5/7 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே கீழே பார்த்தோன்னா டினாமினேட்டரில் 7 அப்படின்னு சொல்லி பெரிய நம்பர் இருக்குது, நியூமரேட்டரில் பார்த்தோன்னா 5 அப்படின்னு சொல்லி ஸ்மால் நம்பர் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் பெரிய நம்பர் நியூமரேட்டரில் சின்ன நம்பர் வந்துருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டெசிமலில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ டெசிமலில் எடுக்கும் போது அப்போ இங்கே கீழே 7 அப்படியே இருக்கும். இங்கே டெசிமல் நம்ம வச்சுட்டோம், பாயிண்ட் வச்சுட்டோம்னாலே இங்கே பக்கத்தில் 0 அப்படின்ற அந்த மேலே நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு பக்கத்தில் 0 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 7 டேபிள் அடித்தோன்னா இது 1 டைம், இது 7 7s 49, 7 இருக்கும். ரிமைனிங் நம்மளுக்கு 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிடச்சிருக்கக்கூடிய அந்த 1 வேல்யூவை அப்படியே வச்சுட்டு இங்கே கேன்சல் பண்ண வேல்யூ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல 7 அப்படின்னு சொல்லி அதை இங்கே போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கும். அந்த ரிமைண்டர் வேல்யூவோட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா 0 அப்படின்னு சொல்லி ஒரு 0 சேர்த்துக்க போகிறோம். டிவைட் பை அதே 7, அந்த கீழே இருந்த அதே வேல்யூவை கீழே போட்டுக்கிறோம். இப்போ திருப்பி நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 7 1 டைம், இது 1 டைம். 7 டேபிள்ஸில் 1 டைம் தான் போகும். ரிமைனிங் என்ன இருக்கும், 3 பேலன்ஸ் இருக்கும். இங்கே வந்த ஆன்சரை 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குல்ல, அதை இங்கே போட்டுக்கணும். இந்த 3 இதுக்கு பக்கத்தில் 0 சேர்த்துக்கணும். அப்போ டிவைட் பை அந்த 7 டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ கேன்சல் பண்ணோன்னா இது 1, இந்த 7 4s 28. அப்போ 4 டைம்ஸ் போகும். இந்த கிடச்ச அந்த ஆன்சரை நம்ம இங்கே போட்டுக்கணும். ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கு, 28 30, 30 - 28 2 இருக்கும். அப்போ 2க்கு பக்கத்தில் திருப்பி 0 சேர்த்து டிவைட் பை 7. இந்த மாதிரி நம்ம 0 ஆட் பண்ணிகிட்டே ஒவ்வொரு ரிமைண்டர் இருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் நம்பர் கிடைக்கும்ல. அதுக்கு 0 ஆட் பண்ணி நம்ம வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகிறோம். நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் கிடச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 5:7 அப்படின்ற இந்த ரேஷியோக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 0.714 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 2:3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 2/3 கீழே பார்த்தோன்னா பெரிய நம்பர், மேலே சின்ன நம்பர் இருக்குது. அப்போ அப்படி வரும்போது நம்ம என்ன போடுவோம், 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டெசிமலில் எடுத்துக்கிறோம். அப்போ டெசிமல் இங்கே வச்சுட்டோன்னா இதுக்கு பக்கத்தில் 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் 20 போகுமா, போகாது. அப்போ என்ன போகும், 6 3s 18 போகும். அப்போ இது 6 டைம்ஸ் போகும். அப்போ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ரிமைனிங் 20 - 18 எவ்வளோ, 2. அப்போ 2 அதுக்கு பக்கத்தில் இந்த ரிமைண்டருக்கு பக்கத்தில் 0 சேர்த்து டிவைட் பை இந்த கீழே என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிறோம். அகைன் இப்போ 3 டேபிளில் போட்டோன்னா இது 1 டைம், இது 6 டைம் 18. அப்போ இந்த வேல்யூ வந்திருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே சேர்த்துக்கிறோம். ரிமைனிங் திரும்ப எவ்வளோ கிடைக்கும், 2 கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் 0 சேர்த்தோன்னா டிவைட் பை 3 போட்டோன்னா என்ன கிடைக்கும், திருப்பி 6 கிடைக்கும். நம்மளுக்கு 3 டிஜிட் வரைக்கும் பிடிச்சா போதும். அதுக்கு மேலே கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ 3 டிஜிட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 2:3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு இந்த ரேஷியோக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 0.666 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்டு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம், 3:4. இந்த 3:4 அப்படின்ற இதை நம்ம எப்படி எழுதுவோம், 3/4 கீழே பெரிய நம்பர், மேலே சின்ன நம்பர். அப்போ 0 பாயிண்டில் நம்ம வச்சுட்டு இங்கே பக்கத்தில் 0 ஆட் பண்ணிக்கிறோம். 4 டேபிளில் 30 போகாது, அது 1 டைம். 7 4s 28. அப்போ இது 7 டைம்ஸ் போகும். இங்கே 7 அந்த ஆன்சரை 7 போட்டுக்கிறோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 0 போட்டு டிவைட் பை 4 போட்டோன்னா 4 1 டைம், 20 எத்தனை டைம் போகும், 4 டேபிளில் 5 டைம்ஸ் போகும். அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் வரல. டேரெக்டாக 4 டேபிளில் 5 டைம்ஸ் 20 டிவைட் ஆயிடுச்சு. அதனால் 5ஓடு நம்மளுக்கு நின்றோம். ஏன்னா ரிமைண்டர் அடுத்து இப்போ ஏதாவது 1 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அது பக்கத்தில் 0 போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். பட் ஆனால் இங்கே 5 நம்மளுக்கு 4 டேபிள்ஸ்
4 டேபிள்ஸில் வந்து பார்த்தோன்னா 5 டைம்ஸ் வந்து 20 டிவைட் ஆகிடுது. அதனால் அந்த கிடச்ச ஆன்சரை அப்படியே போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ரிமைண்டர் வந்தால் தான் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்து போகணும். அப்போ 3:4க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடச்சிருக்குது? 0.75 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4வது ஆப்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 4th ஆப்ஷனுக்கு ரேஷியோ வந்து என்னது? 3:5. ஸோ 3:5க்கு என்னது? 3 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து 0 சேர்த்துக்கிறோம். இது வந்து 5 டேபிள்ஸில் 30 வந்து போகுமா? போகும். 6 டைம்ஸ் வந்து போகும். இது வந்து 1 டைம், இது வந்து 6 டைம். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த பேலன்ஸ் வந்து கிடையாது. அப்போ ஆன்சர் அப்படியே வந்து போட்டுக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு மேலே நம்மளுக்கு பேலன்ஸ் வந்தால் தான் டிஜிட் வந்து ஆட் ஆகிட்டே வந்து போகும். பேலன்ஸ் நம்மளுக்கு இல்லாதனால அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு 0.6 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ 5:3க்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 0.714 கிடச்சிருக்கு. 2:3க்கு வந்து என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்கு? 0.666. 3:4க்கு வந்து 0.75. 3:5க்கு வந்து 0.6. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இந்த 4 வேல்யூவில் எது வந்து லார்ஜஸ்டான வேல்யூ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எது வந்து லார்ஜஸ்டான வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இந்த 0.75 தான் வந்து லார்ஜஸ்டான வேல்யூ. அதுக்கப்புறம் இது வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்டான வேல்யூ. 0.75 தான் லார்ஜஸ்டான வேல்யூ. ஸோ அப்போ அதுக்குரிய ரேஷியோ வந்து என்னது? 3:4. ஸோ அதுதான் அதுக்குரிய ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் வேல்யூக்கு வரக்கூடிய ரேஷியோ வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா 3:4 தான் லார்ஜஸ்ட்டு வேல்யூ வரக்கூடிய ரேஷியோ. ஸோ அதுதான் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.